வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்கள் டூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மங்கா பேர் பம்கின் நைட். இதோட ஆத்தர் பேர் ஒகாசனோ மசாயா அண்ட் ஆர்டிஸ்ட் தனிகுஷி செய்மா. மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க மேலே ஜஸ்டிஸ்க்காக ரிவெஞ்ச் எடுக்க பம்கின் மாஸ்க் அணிகிற பொண்ணோட கதை தான் இது. வாங்க மங்காக்குள்ளே போகலாம். ஹெட்மாஸ்டர் தலையில் நாவுக்கு கத்தி விட்டி இறக்குனதை பார்த்து சக்கி பயத்தில் அலற ஹெட்மாஸ்டர் தலையை இன்னும் பின்ன ஆட்டிகிட்டு இருக்கார் நாவுக்கும். சக்கி என்ன பேயை பார்த்த மாதிரி இருக்குன்னு நாவுக்கு சிரிச்சுட்டு கேட்க பயத்தில் இன்னும் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறார் சக்கி. ஹெட்மாஸ்டர் தலையிலேருந்து நாவுக்கு கத்தியை வேகமாக எடுக்க பீச்சிட்டு அடிக்கிற ரத்தம் சக்கி மேலே தெரிக்க உயிர் போன ஹெட்மாஸ்டர் பொத்துன்னு கீழே விழறாரு. மண்டையிலேருந்து ரத்தம் ஊற்ற சக்கி அதை பார்த்து பயத்தில் அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ண ரத்தத்தில் வழுக்கி கீழே விழுந்துடுறா. சக்கி செல்லோன்னு நாவுக்கு அவளை கூப்பிட பயத்தில் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா சக்கி. இந்த வாங்கிக்கோன்னு நாவுக்கு ஹெட்மாஸ்டரோட தலை மேலே கான் வச்சு சக்கியை நோக்கி பாய ஷார்ப்போட ஸ்கூப் வச்சு நாவுக்கு சக்கியோட மூக்கிலேயே குத்துறா. அது ரொம்ப ஆழமாக போக அவளோட மூக்கே உடஞ்சி போகுது. வலியில சக்கி கதறிட்டு இருக்க அச்சோ என்ன குழந்தை அழ ஆரம்பிச்சிச்சுன்னு நாவுக்கு அவள் கதறதை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் நீ நிறைய அழ வேண்டியது இருக்குன்னு நான் அப்போ வழியில துடிச்சிட்டு கத்தறிட்டு இருக்க சக்கி மேலே ஏறி உட்காந்து குத்தின இடத்துல பொறுமையாக உட்காந்து குத்தி குத்தி எடுத்துட்டு இருக்கா. பேக்ரவுண்டில் எங்கே போய் தொலைஞ்சாயவ வெகு தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சக்கியை நருட்டோ தேடிட்டு இருக்க அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணுறான். அப்போ தூரத்தில் சில பேர் நருட்டோவை ரசிச்சுட்டு இருக்க என்னாச்சு யாரை தேடுறீங்க செல்லோன்னு ஒரு பொண்ணு கேட்க அவளை பார்த்ததும் இவ வேற அப்படின்னு நருட்டோ நினச்சிக்கிறான். ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன்னு நருட்டோ கிளம்ப ஒன்றும் இல்லையா அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலன்னு நொம்பிசில் சொல்கிறா. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டான்னு அவள் கேட்க எங்கேயாவது போய் தோலை உன் கூடலாம் விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்புறம் உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம 2 பேரும் டேட்லாம் பண்ணல, ஏதாவது தப்பான ஐடியா எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். செத்து போனாலே அந்த நக்கட்டாணி பொண்ணு ஜூனியர் ஹை ஸ்கூலில் நீ பண்ண சம்பவத்தில் அவளுக்கு பங்கு இருக்குதானேன்னு நொம்பிசன் கேட்க அதை கேட்ட உடனே நருட்டோ அவளை பார்த்து ஷாக் ஆகிறான். அவளோட அவனை பார்த்து சிரிக்கிறார். உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் நருட்டோ கேட்க எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் சொன்னோன்னு நொபிசி சொல்கிறா. அந்த நக்கட்டாணி பொண்ணு சேர்த்ததுலேருந்து நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஆக்ட் பண்ணுற, எனக்கு என்னங்க வயதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய இருக்குன்னு தோணுதுன்னு நொபிசி சொல்கிறா. பயமுறுத்துற மாதிரிலாம் மூஞ்ச வைக்காது, இந்த விஷயத்த நானும் உன்னோட கூட்டாளி தான் நொபிசுவா அவன்கிட்ட சொல். அதை ஒழிச்சிட்டு இருக்கு கசுயா இந்த நருட்டோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிறான். அப்போ யாரும் திடீர்னு ஃபயர் அலாமை ப்ரெஸ் பண்ண கசுயா கூட நருட்டோவும் நொபிசுவும் கூடவே அந்த ஃபினரலில் இருக்க எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கன்னு எல்லாரும் பேனிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உயிரோடு இருக்கணும்னா ஃபயர் ட்ரையில் அப்போ நீங்கள் பண்ண ட்ரைனிங் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஃபினரலாவை விட்டு வெளியில் போங்கன்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்பி வைக்க கூட்டமாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தள்ளி விட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. கசுயாவை ஒருத்தன் தள்ளி விட நொபிசு நருட்டோவை பிடிச்சிட்டு சீக்கிரமா நம்ம இந்த வெளியில் போயிடலான்னு இழுத்துட்டு போகிறா. அதை நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பம்கின் மாஸ்க் போட்ட நாவக்கோ பார்த்துட்டு இருக்கா. மாஸ்க் போட்ட நாவக்கோ சிரிச்சுட்டு ட்ராலியில் ஒரு மூட்டையை வச்சுட்டு தள்ளிட்டு போக அந்த மூட்டைக்குள்ளே இருக்க சக்கி வழியில் துடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அதை கேட்டு கடுப்பான நாவக்கோ வாயை பூத்திட்டு இல்லைன்னு அவளுக்கு ஒரு ஷாட் தர அதோட ஃபோர்ஸில் சக்கி மயக்கமாயிடுறா. நாவக்கோ வேகமாக அந்த ட்ராலியை தள்ளிட்டு போய் அசுமியோட கேஸ்கெட் கிட்ட வரா. அசுமியோட கேஸ்கெட் கிட்ட நாவுக்கு ட்ராலியை தள்ளிட்டு வரும்போது அவள் ஃபோட்டோவை பார்த்ததும் அசுமி செல்லம் அப்படின்னு கூப்பிட கவலைப்படாது, உனக்கு நடந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கும் சீக்கிரம் நடக்க போகுதுன்னு சொல்கிறா. எல்லாரும் ஃபினரலை விட்டு வெளியில் வர கசுயா மட்டும் அதையே பார்த்துட்டு இருக்கான். என்னது யாரோ பிளான் பண்ணுறதுக்காக ஃபயர் அலாமை ப்ரெஸ் பண்ணாங்கன்னு ஒரு டீச்சர் கேட்க ஆமாம் இங்கே நெருப்பு தென்படலைன்னு இன்னொரு டீச்சர் சொல்கிறாரு. இது ஒரு ஃபினரல்டா, இங்கே எவன் தான் ப்ராங்க் பண்ணுறதுன்னு டீச்சர்ஸ் கத்திட்டு இருக்க கூட்டத்தில் இருக்க நருட்டோ என்னை விட்டு தள்ளி ஏறுன்னு நொபிசுவை தள்ளி விடுறான். என்னது பிராங்கா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்க சக்கி எங்கன்னு கும்பலாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கசியாக பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை அவள் தான் புஷ் பண்ணியிருப்பான்னு கசியை யோசிச்சுட்டு இருக்க நீ சக்கியை பார்த்தியா அப்படின்னு அரட்டா வந்து கசியாவை கேட்குறான். இல்லையே நீ பார்த்தியா அப்படின்னு கசியை கேட்க ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு அரட்டா சொல்ல கசியாவும் யோசிக்கிறான்.
அப்போ அவங்க 2 பேர் பின்னாடி நருட்டோ சண்டை போட்டுட்டு இருக்கிறத கவனிக்க, யார் அந்த பொண்ணு? அப்போ திரும்பி நருட்டோ நோண்டிக்கிட்டே இருக்கான்னு அரட்டான் கேட்க, எனக்கு தெரியல அவங்களுக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்க போலன்னு கஸுயா சொல்ல, என்னய்யா சொல்ற நீ? அப்படியான்னு அரட்டா ஷாக் ஆக, நமிசு நருட்டோவை இழுத்துட்டு எங்கேயோ போறா. நருட்டோவோட வீக்னஸே ஒரு நாள் அவன செம்மையா செய்ய போகுதுன்னு அரட்டா சொல்ல, ஃபினரல் முடிஞ்சதுனால அசுமியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கமிஷனுக்காக அவளோட காஃபில தூக்கிட்டு வராங்க. காஃபின தூக்கிட்டு போறத பார்க்குற அசுமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவள நினைச்சு அழ, காஃபின் வச்சிருக்க வண்டி கிளம்ப, அத பார்த்துட்டு இருக்க கஸியாவும் மத்த 2 பேருக்கும் அசுமியோட ஞாபகம் வருது. ஃபின்கள்ல எப்பவுமே கேஸ்கெட்ட ஓப்பன் பண்ணி தானே வைப்பாங்க. ஆனா இந்த வாட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா லாரியோட ரியர் வீல்ல மாட்டுனதுனால அவரோட உடம்பே மொத்தமா சிதைந்து போயிருந்தது. அவரோட ஃபேஸ் கூட இப்போ ஒரு ஃபேஸ் மாரி இல்ல. அவளோட எரிச்ச வருகை இனிமே யாராலயும் அவள பார்க்க முடியாது. இது அவளோட நல்லதுக்கு தான் அந்த 2 பொண்ணுங்களும் பேசிக்க, கஸியா அத கவனிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஷாக் தர மாரி ஃபினரல் ஆளோட மொட்டை மாடியில யாரோ நின்னுட்டு இருக்காங்க. பம்கின் மாஸ்க் போட்ட நாவகோ ஹாய்ன்னு கை காட்டிட்டு இருக்க, அத பார்க்குற கஸியா நாவகோ நீயான்னு ஷாக் ஆகுறான். நாவகோ டக்குன்னு திரும்பி போக, "டேய் இருன்னு" கஸியா கத்துறான். இத எதுக்கு இங்க நின்னு கையாட்டிட்டு இருக்கான்னு கஸியா யோசிக்க, அப்ப அந்த வண்டியில போறது யாருன்னு கஸியா ஷாக் ஆக இந்த சாப்டரை முடிச்சிருப்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.